எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற கதை நான் சின்ன பொண்ணா இருக்கும்போது எங்க அப்பா எனக்கு சொன்ன கதை. இந்த மாதிரி ஒரு 3-4 கதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைங்களை சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். என்னோட அப்பா யாரு? வர்து தாத்தா தான். அவரு தான் இந்த கதையை எனக்கு சொல்வாரு. இந்த கதையோட பேர் என்ன தெரியுமா? அத்ரி பாட்சா கொழுக்கட்டை. ரொம்ப காலம் முன்னாடி ஒரு கிராமத்திலே சுப்புனின்னு ஒரு ஆள் இருந்தான். அவனுக்கு படிப்பு ஏறல, சரியான சோம்பேறி, சாப்பாட்டு ராம. எப்ப பாரு ஏதாவது வாய்க்கு ருசியா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் அவனுக்கு. அவங்க அப்பா நல்ல விவசாயி. அவனை தன்னோட வயல்ல கட்டாயப்படுத்தி வேலை செய்ய வைப்பாரு. யாரும் வேலை பண்ணாம சும்மா இருக்க கூடாதுல்ல. சுப்புனி வேண்டா வெறுப்பாதான் வேலை செய்வான். எப்படா வேலை முடியும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு ஓடிடுவான். வீட்டுக்கு அம்மா பசிக்குது, சோறு போடு, ருசியா என்ன புதுசா செஞ்சிருக்க அப்படின்னு அதட்டலா கேப்பான். இன்னைக்கு சோறும் குழம்பும் தாண்டா மவனே அப்படின்னு சொன்னா சுப்புனிக்கு கோபம் வந்துடும். அவங்க அம்மாவும் அவனுக்கு விதவிதமா சமைச்சு போடுவாங்க. சில நாள் அவங்க அப்பா கூட அவனுக்கு ஏதாவது சமைச்சு போடுவாங்க. ஆனாலும் இந்த சுப்புனி ஏதாவது புதுசா செஞ்சு தர கேட்டுக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் சாயங்காலம் சுப்புனியோட அப்பா வயல்ல இருந்து திரும்பி வந்ததும் சுப்புனியோட அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? ஏங்க, எனக்கோ வயசாகுது, சுப்புனி விதவிதமா பண்ணி திங்கணும்னு அலையறான். பேசாம அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடுங்க. அவன் பொண்டாட்டி அவனுக்கு புதுசா சமைச்சு போடட்டும். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் சமைச்சு போட்டு முடிச்சாச்சு அப்படின்னு சொன்னாங்க. சுப்புனியோட அப்பா, இந்த சோம்பேறிக்கு யார் பொண்ணு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டாரு. சரின்னு இங்க அங்க பேசி சுப்புனியோட அம்மா வெளியூர்ல இருந்த ஒரு தூரத்து சொந்தக்கார பொண்ண கண்டுபிடிச்சு அவளை சுப்புனிக்கு கல்யாணம் கட்டி வச்சாங்க. சுப்புனியோட மனைவி ரொம்ப நல்லா சமைப்பா. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளைக்கு அவளும் அவளுக்கு தெரிஞ்சத விதவிதமா புதுசா சமைச்சு போட்டா. ஆனாலும் இந்த சுப்புனி என்ன பண்ணுவான்? புதுசா ஏதாவது பண்ணுன்னு அவன் பொண்டாட்டி கிட்ட தொணத்துக்கிட்டே இருப்பான். பொண்டாட்டிக்கு அலுத்து போயிடுச்சு. என்னடா பண்றதுன்னு அவளுக்கும் கவலையாயிடுச்சு. ஒரு நாள் சுப்புனி அவனோட வயல்ல புதுசா விதை போடுறதுக்காக அவனை அவங்க அப்பா வெளியூர்ல போய் விதை வாங்கிட்டு வரத்துக்கு அனுப்பினாரு. அவனோட மாமியார் வீடு இருந்த ஊரு. மாமியார் வீட்டுக்கு போனா நல்லா புதுசா சமைச்சு தருவாங்க, நல்லா சாப்பிடலாம் அப்படின்ற ஆசையோட விதை வாங்கினதும் கையோட நேரா அவனோட மாமியார் வீட்டுக்கு போனான். அட வாங்க மாப்பிள அப்படின்னு அவனை ஆசையா கூப்பிட்டாங்க வீட்டுக்கு. என்ன திடீர்னு வரீங்க? ஊர்ல எங்க பொண்ணு நல்லா இருக்காங்களா? உங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்காங்களா அப்படின்னு விசாரிச்சாங்க. ராத்திரி சாப்பிட்டுட்டு தங்கிட்டு காலையில தான் கிளம்பணும் அப்படின்னு உபச்சாரம் செஞ்சாங்க. சுப்புனிக்கும் அதானே வேணும், வாய்க்கு ருசியா ஏதாவது கொடுப்பாங்களேன்னு ஆசையா காத்துக்கிட்டு இருந்தான். மாப்பிள வந்திருக்காரு, ஏதாவது நல்லா சமைச்சு கொடு அப்படின்னு மாமனார் மாமியார் கிட்ட சொன்னாரு. அதுக்கு என்ன, அரிசி மாவும் வெல்லமும் தேங்காயும் இருக்கு, கொழுக்கட்டை செஞ்சிடுறேன் அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. சாப்பாடு தயாராச்சு. சுப்புனி நாக்குல எச்சி ஊற காத்துக்கிட்டு இருக்கான். வாழை இலையில சுட சுட கொழுக்கட்டை பரிமாறினாங்க சுப்புனிக்கு அவங்க மாமியார். சுப்புனி உருண்டையா இருந்த கொழுக்கட்டையை எடுத்து சாப்பிட்றான். ஆஹா, என்ன ருசி! அவன் அப்படி ஒரு பதார்த்தத்தை இத்தனை காலம் சாப்பிட்டதே இல்லை. 1 2 3 4ன்னு 10 கொழுக்கட்டை உள்ள போயிடுச்சு. அத்தை, இது என்ன, அது இம்புட்டு ருசியா இருக்குது, இது பேர் என்ன அப்படின்னு சுப்புனி கேட்டான். இதான் மாப்பிள கொழுக்கட்டை அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. என்ன பேர் சொன்னீங்க? கொழுக்கட்டை மாப்பிள அப்படின்னு மாமியார் திரும்ப சொன்னாங்க. சுப்புனி ஒரு மறதி மன்னார் சாமி. அவனுக்கு எதுவுமே நல்லா ஞாபகம் இருக்காது. மனசுக்குள்ள திரும்ப கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டான். அவனுக்கு இந்த மாதிரி பெயரெல்லாம் சும்மா சுலபமா மறந்து போயிடும். ஏத்த, இது எப்படி செய்யணும்னு உங்க பொண்ணுக்கு, அதான் என் பொண்டாட்டிக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஓ தெரியுமே அப்படின்னு மாமியார் சொன்னாங்க. 10 கொழுக்கட்டை சாப்பிட்டும் அவனுக்கு ஆசை அடங்கல. வீட்டுல மத்தவங்களுக்கு மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் அவனே சாப்பிட்டு அப்படின்னு ஏப்பம் விட்டான். சாப்பிட்டு கை கழுவும் போது கூட கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டான். திண்ணையில போய் படுத்தான். தூங்குற வரைக்கும் கொழுக்கட்டைன்னு ஜபம் பண்ணிக்கிட்டே தூங்கினான். பேரு மறந்துடக்கூடாதுல்ல, அதான். ஊருக்கு போய் பொண்டாட்டிக்கிட்ட இத பண்ணி போட சொல்லணும்
அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தூங்கி போயிட்டான். சுப்புனி காலையில எழுந்து பல் தொலைக்கிட்டு அவங்க மாமியார் கொடுத்த கூழை குடிச்சிட்டு அவன் ஊருக்கு கிளம்பினான். அத்தை, நேத்து ராத்திரி பண்ணி போட்டீங்களே, அது பேர் என்ன அப்படின்னு கேட்டான். அதுக்குள்ள அவனுக்கு மறந்துருச்சு. கொழுக்கட்டை அப்படின்னு சொன்னாங்க மாமியார். கொழுக்கட்டை கொழுக்கட்டை அப்படின்னு சொல்லிக்கிட்டே என்ன பண்ணா, சுப்புனி கால்நடையா அவன் ஊரை பார்க்க கிளம்பினான். வழியெல்லாம் கொழுக்கட்டை 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டே போனான். பேர் மறந்துடக்கூடாதுல்ல, அதான் ஊருக்கு போய் பொண்டாட்டிக்கிட்ட பண்ணி போட சொல்லணும். ஆஹா, நேத்து ராத்திரி சாப்பிட்டோமே, என்ன ருசி என்ன ருசி. கொழுக்கட்டை கொழுக்கட்டை கொழுக்கட்டை. சுப்புனி நடந்து போற வழியில ஒரு நீரோட வந்துச்சு. அதுல நிறைய தண்ணி ஓடிட்டு இருந்துச்சு. அதோட அகலம் ரொம்ப கம்மி தான். ஒண்ணு தண்ணியில இறங்கி அதை கடந்து போகலாம், ஆனா அவனோட உடைகள்லாம் நனைஞ்சு போயிடும். இல்லனா கொஞ்சம் முயற்சி பண்ணி ஓடி வந்து ஒரு எம்பு எம்பி தாவினா இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு குதிச்சிடலாம். சுப்புனிக்கு அவனோட புதிய வெள்ளை வேட்டிய அந்த அழுக்கான ஓடை நீர்ல நனைக்க மனசு வரல. பேசாம தாவிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சுப்புனி கரைக்கு 20 அடி தூரத்துல இருந்து தட தடன்னு ஓடி வந்து அத்ரி பச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டே தாவி அடுத்த கரையில குதிச்சுட்டான். அப்பாடி, தண்ணில விழாம தப்பியாச்சு. ஆனா அப்படி தாவினதுல அவன் வாயில வந்த அத்ரி பாச்சா இதுவரைக்கும் அவன் சொல்லிக்கிட்டு வந்த கொழுக்கட்டைய மறக்கடிக்க வச்சிருச்சு. அவன் அதுக்கப்புறத்துல இருந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சான், அத்ரி பாச்சா அத்ரி பாச்சா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவன் கிராமத்துக்கு வந்துட்டான். வீட்டுல நுழைஞ்ச அடுத்த நிமிஷம் பொண்டாட்டிய கூப்பிட்டு, உங்க வீட்டுல எத்தனை நல்ல அத்ரி பாச்சா செஞ்சு போட்டாங்க தெரியுமா, உனக்கும் அதை சமைக்க தெரியும்னு சொன்னாங்களே, நீ ஒரு நாள் கூட எனக்கு அதை பண்ணி போட்டது இல்லையே, சரி சரி இப்பவே எனக்கு அத்ரி பாச்சா செஞ்சு போடணும், ஆமா அப்படின்னு சொன்னான். என்னது அத்ரி பாச்சாவா, அப்படி நான் ஒண்ணு கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு அவனோட மனைவி சொல்றா. ஏய் பொய் சொல்லாத, உங்க வீட்டுல நேத்து ராத்திரி உங்க அம்மா செஞ்சு போட்டு நல்லா சாப்பிட்டேன், உனக்கு அப்படி ஒண்ணு தெரியாதுன்னு பொய்யா சொல்ற அப்படின்னு சுப்புனிக்கு கோபம் வந்துருச்சு. அத்தை, இத பாருங்க, இவர் ஏதோ அத்ரி பாச்சா செஞ்சு போடுன்னு அடம் பிடிக்கிறாரு, அப்படி ஏதேனும் பதார்த்தம் இருக்குதா என்ன அப்படின்னு அவ தன்னோட மாமியார கேட்டா. டே சுப்புனி, அப்படி எதுவும் கிடையாதுடா அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்க. சுப்புனிக்கு கோபம் எகிரிடுச்சு. அங்க அத்தை பண்ணி போட்டு நான் தின்னுட்டு வந்து சொல்றேன், என்ன 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி ஒண்ணு இல்லவே இல்லன்னு என்ன ஏமாத்துறீங்களா, உனக்கு அத்ரி பாச்சா பண்ண தெரியாதுன்னா பண்ண தெரியாதுன்னு சொல்லு, ஏமா நீ அவளோட சேர்ந்துக்கிற அப்படின்னு சுப்புனி கத்துறான். இவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவங்க வீட்டுல சுட்டு வச்சிருந்த தோசையை எடுத்துக்கிட்டு வந்து சுப்புனியோட மனைவி அவனுக்கு குடுக்கறாங்க சாப்பிட. சுப்புனிக்கு சம கோபம். வந்த கோபத்துல அந்த தட்டை விசிறி அடிச்சுட்டு எழுந்து அவனோட வயலுக்குள்ள போக ஆரம்பிச்சான். அவன் வயலுக்கு போற வழியில ஒரு வாழைப்பழ தோல் இருந்துச்சு. அத கவனிக்காம கால் வைக்க சர்ன்னு சறுக்கி விழுந்தான் சுப்புனி. கையில கால்ல மண்டையில நல்ல அடி. கஷ்டப்பட்டு எழுந்திருச்சு தத்தி தத்தி நடந்து வந்து வீட்டுல கட்டில்ல படுத்துக்கிட்டான். விழுந்த அடிப்பட்டதுல ஒரே வலி. சுப்புனியோட மனைவி அவனுக்கு அடிப்பட்ட இடங்கள்ல சூடு பண்ண துணிய வச்சு ஒத்தடம் கொடுத்துட்டு இருந்தா. ஆங்காங்க அவன் உடம்புல வீங்கிருச்சு. அடடா, எப்படி கொழக்கட்டை கொழக்கட்டையா வீங்கி இருக்கு அப்படின்னு அவன் பொண்டாட்டி சொன்னாளாம். அதேதான் அதேதான், கொழக்கட்டை கொழக்கட்டை, அதத்தான் உங்க அம்மா எனக்கு சமைச்சு போட்டாங்க அப்படின்னு சுப்புனி சொன்னான். அடடா, எனக்கு கொழுக்கட்டை நல்லா பண்ண தெரியுமே, அத சொல்லாம நீ ஏதோ அத்ரி பாச்சானுல சொன்ன அப்படின்னு அவனோட மனைவி சொல்றா. கொழக்கட்டை மாதிரி வீங்கி இருந்த இடங்களை தடவிக்கிட்டே அசடு வழிய சிரிச்சான் அத்ரி பாச்சா சுப்புனி. என்ன குழந்தைங்களா, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? உங்க அப்பா அம்மா சின்ன பிள்ளையா இருந்தப்போ அவங்களோட அப்பா அம்மாவோ அவங்களோட தாத்தா பாட்டியோ நிச்சயமா இந்த மாதிரி நிறைய கதைகளை அவங்களுக்கும் சொல்லியிருப்பாங்க. உங்க அப்பா அம்மா கிட்ட போய் அவங்க தாத்தா பாட்டி சொன்ன கதையை ஞாபகப்படுத்தி உங்களுக்கும் சொல்ல சொல்லுங்க. அந்த மாதிரி அவங்க சொல்ற கதைய அடுத்த முறை நம்ம சந்திக்கும் போது நீங்க எனக்கு சொல்லணும், சரியா? இன்னொரு கதையோட சிட்டுக்குருவி பாட்காஸ்ட்ல நான் உங்களை சீக்கிரமா வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் அதேதான், சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க.